அண்ட் ஸ்பீச் அண்ட் சென்சரி இது மூணுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு, இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா குழந்தையோட ஸ்பீச்க்கு நீங்க எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. ஸோ திஸ் வில் பி டேக்கன் பை மிஸ் ஃபரிஹா இராம், ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட், மாஸ்டர்ஸ் இன் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி ராமச்சந்திரால முடிச்சிருக்காங்க. அண்ட் ஷி ஹஸ் கம்ப்ளீட்டட் தி சர்டிஃபிகேஷன் இன் ஓரல் தெரப்பி. ஸோ இது வந்து என் குழந்தை பேசிட்டான் அப்படிங்கிற குழந்தைங்களுக்கும் யூஸ் ஆகும். குழந்தை என்ன பேசிட்டாங்க யூஸ் பண்ணல மேம் அண்ட் பிரேக் ஆகுது மேம் உங்க ஆடியோ. நல்லா பேசுறாங்க ஓரளவுக்கு. ஆடியோ விட்டு விட்டு கேக்குதா? ஆமா இப்போ ஆமா, ஓகேவா? இப்போ ஓகே. யா யா ஸோ சேயிங் இது வந்து இந்த ஓரல் அப்படின்னாலே ஒரு நான் வெர்பல் சில்ட்ரன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நல்லா வெர்பலா பேசுற குழந்தைங்களும் சரி, ஓரளவுக்கு வெர்பலா சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற குழந்தைங்களும் சரி, அண்ட் நல்லா பேசுறாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் ஓகே. இப்ப நல்லா பேசுற குழந்தைங்களுக்கும் பாத்தீங்கன்னா சில ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ சில ஃபுட்ஸ் மட்டும் சாப்பிடுவாங்க. ரைஸ் பிரியாணினா சாப்பிடுவாங்க, இதே ரைஸ் அண்ட் சாம்பார்னா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்கெல்லாம் அவங்களுக்கு சில அவர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஆல் தீஸ் ஆர் கனெக்டட். குழந்தையோட சென்சரி ஓரல் இஷ்யூஸ் அண்ட் ஸ்பீச் ஆர் கனெக்டட். அண்ட் அதை பத்தி அஸ் பேரண்ட்ஸ் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ட்ரைனிங் செஷன் தான் இது. ஸோ ஹாய் ஃபரிஹா, வெல்கம் டு தி வெபினார் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். ஸோ நீங்க செஷன் ஆரம்பிச்சிடலாம். let the parents join. If they don't understand, they will raise their hands. Yeah. So any new parents வர மாதிரி இருந்தா I will just intermediately I will just come out and say like if they have any questions they can ping in the message. Yeah. Sounds good. Okay. Yeah. Yes. Over to you. Thank you. Hi everyone, good morning. I hope தமிழ் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி பேசினா எல்லாருக்கும் ஓகே. யாராச்சுக்கு தமிழ் அவ்வளோவா தெரியாது, ஐ ஷுட் நாட் யூஸ் தமிழ் அப்படின்ட்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இப்போவே சொல்லிடுங்க. ஸோ ஐ வில் நாட் யூஸ் தமிழ். அண்ட் டோன்ட் வரி, மை தமிழ் வில் பி வெரி பேசிக் பிகாஸ் எனக்கே தமிழ் அவ்வளோவா தெரியாது. ஸோ எனி ஒன்க்கு தமிழ் ஓகே, லைக் இங்கிலீஷ் தான் வேணும் இல்லை தமிழ் மட்டும் தமிழ் வேணாம் அது மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இப்போவே சொல்லிடுங்க. ஐ டோன்ட் ஹாவ் எனி யூனோ ஃபார்மாலிட்டிஸ் தட் அவங்க நான் பேசுனேன் பேசக்கூடாது மிடில். ஐ மீன் யூ கேன் டெஃபினெட்லி Yeah, yeah. அன்மியூட். Raise your hands, இல்லாட்டி அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. அண்ட் எப்ப புரியலனாலுமே யூ கேன் ஸ்டாப் அண்ட் ஆஸ்க். ஏன்னா புரிஞ்சுட்டு கவனிச்சா இட் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. எந்த ஒரு பாயிண்ட்ல எந்த ஒரு ஸ்லைட்ல புரியலைனாலும் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். யா, அவங்க தமிழ் புரியலைன்னா ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் இன் வாட் எவர் ஐ அண்டர்ஸ்டுட் ஃப்ரம் ஹர். யா. Correct. Okay. Yeah. Yeah. I mean, it's definitely going to be useful because I just met before joining in this session. In the session joined பண்ண முன்னாடி I had another parent training session, parent assessment session, and coincidentally what நான் இன்னைக்கு பேசுற திங் தான் அந்த டைம் 1 hour பிஃபோரும் பேசினேன். ஷார்ட்டாக பேசினேன், பட் பேரண்ட் புரிஞ்ச மாதிரி பேசினேன். அண்ட் தே ஒன் திங் தட் தே said was like, இந்த திங் no one has told me, யாரும் சொல்லதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ I was so close to say that மேம் ஜாயின் பண்ணிடுங்க 1 hour லேட்டர் திருப்பி இன்னொரு காலுக்கு அப்படின்னு சொல்ல தான் இருந்தேன். பட் அகெயின் யா, இட்ஸ் கோனா பி ஃபுல் செஷன். நீங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க். Okay. Yes. So I really want to get into the topic of what beyond the mouth, why sensitization matters. So we always think that அவங்க பேச மாட்டேங்கிறான், அவன் லைக் இன்னும் நம்ம ஒன்லி சிம்டம்ஸ் தான் பார்க்குறோம். லைக் இன்னும் பேச மாட்டேங்கிறான், சாப்பிட மாட்டேங்கிறான், இன்னும் இது பண்ணுறான், பிஹேவியர்ஸ் இது இருக்குது அது இருக்குது. we are only seeing the outcome, but we are not sometimes we are seeing the what is happening also, எதுக்கு அந்த அவுட்கம் வருதுன்னு பார்க்குறோம். ஆனால் மெனி டைம்ஸ் இன் மெனி இஷ்யூஸ் அந்த பார்க்க மாட்டேங்கிறோம். நம்ம அந்த எதுக்கு அந்த அவுட்கம் இருக்குது, எதுக்கு அந்த மாதிரி ஒரு சைல்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ப்ரிஃபரன்சஸ் இருக்குது, இந்த மாதிரி இன்னும் reactions இருக்குது. Seeing the root cause is very very important in many cases.
And this is something that I want to this is something that I want to emphasize today, seeing the root cause and finding out the connections between a lot of our issues. Okay, so um I just want to quickly explain what these circles are. Root cause identification is very important. And அது எப்படி பண்ணுவீங்க? அது எப்படின்னா, uh, to that overall goes down to our nervous system interpretation. For example, simple I explain pannuna, I keep telling this example to all the parents I meet. But simple I இப்ப நான் கை மூவ் பண்ணனும்னா, my brain and my hand are, everything is connected, and my brain is able to get that signal that எனக்கு கை தூக்கணும், அதுக்காக இந்த மசில்ஸ் இந்த நர்வ்ஸ் ஆக்டிவேட் பண்ணி அதை தூக்குறதுக்கு எனேபிள் பண்ணுது. அதுதான் at that concept, the simple concept of me moving my hands, the simple concept of me even moving my mouth open for all the sounds, and பேசும்போது எல்லாம் whatever words யூஸ் பண்றேன், எல்லா every action க்கு ஒரு internal planning நடக்குது, ஒரு internal brain activation ஆகுது. ஓகேங்களா? So similarly the same brain activation happens for when we are speaking also. Same thing what I just said. And the speaking க்கும் அந்த activation ஆகுது. Not just for speaking, for anything. For speaking, for eating, for thinking, for anything. And the loop ஒரு sensory, I'm so sorry, பிக்சர் வச்சு பேசலாம். யா, ஸோ ஒரு ரிசெப்டார், ஒரு இப்போ நான் இந்த ஹாட் வாட்டர், if I touch to my hand, I can feel it, and this feeling என் பிரெயினுக்கு போகுது, அந்த பிரெயின் சொல்லுது, ஓ இட் இஸ் a hot water, பி கேர்ஃபுல் அப்படி சொல்லுது எனக்கு. அண்ட் தட் மேக்ஸ் மீ டெல் தட் ஓகே நான் தூரமா வைக்கணும். சிமிலர்லி our whole பாடிக்கு ரிசெப்டார்ஸ் இருக்குது, our மவுத்துக்கும் நிறைய ரிசெப்டார்ஸ் இருக்குது, சென்சரி ரிசெப்டார்ஸ் இருக்குது. எப்படி நம்ம இப்போ பிஞ்ச் பண்ணா எனக்கு ஃபீல் ஆகுது, அதே மாதிரி வாய்க்குள்ளேயும் அதே மாதிரி சென்சேஷன்ஸ்க்காக ரிசெப்டார்ஸ் இருக்குது. ரிசெப்டார்ஸ் ஆர் பேசிக்லி ஸ்மால் 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 minute billions of atoms in our body, which tells you that இந்த சென்சேஷன், இந்த ஃபீலிங்கு எந்த மாதிரி அந்த எடுக்கணும், எந்த மாதிரி அந்த நான் ப்ராசஸ் பண்ணி என்ன ஆக்ஷன் பண்ணணும், அதுக்காக நிறைய வாயில இருக்குது. அண்ட் தட் இஸ் சம்திங் தட் வி ஆர் கோயிங் டு டாக் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ். அது எப்படி அந்த ரிசெப்டார்ஸ் எப்படி நம்ம சாப்பாடுறதுக்கும் எஃபெக்ட் ஆகுது, ஃபீடிங் ரிலேட்டட் இஷ்யூஸுக்கும் எஃபெக்ட், ஃபீடிங் ரிலேட்டட் திங்ஸுக்கும் யூஸ் ஆகுது. அந்த சேம் ரிசெப்டார்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் ஆர் ஸ்பீச் ஆல்சோ. ஓகே, ஸோ லெட் மீ கோ டு த நெக்ஸ்ட் ஒன். இதுதான் பேசினேன். Any stimulus, a brain, any stimulus, where from looking at the stimulus, from hearing, from feeling it, from the feeling of touch, by feeling of the mouth, by smelling it, all these are basic receptors. அது எல்லா function that something for a sensation, when sensation இருந்துச்சுன்னா that sensation goes to the brain, and that brain internally sends a response, sends an output. This is what I wanted to say in these pictures. Okay, I wanted to clear, I want all of your attention in this picture. Okay, it's very important. This is our brain. Okay, I'm not sure, maybe some of the parents already have seen this picture, but I want to make sure எல்லா இந்த இன்னைக்கு ஜாயின் பண்ற எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இந்த பிக்சர் நல்லாவே புரியுது, and they are very much aware of this. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்டா, ஸோ பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிளா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீச் எந்த பிரெயின், திஸ் இஸ் ஆர் பிரெயின் சைடு வியூல தெரியுது. இந்த மாதிரி இப்படி இப்படி ஒரு ஸ்கேன் எடுத்தா இந்த தான் பிரெயின் தெரியும். ஓகேங்களா? சைட்ல இருந்து பார்க்குறோம். ஸோ இஃப் யூ see here, this side is for பேசுறதுக்கு, ஸ்பீச்னு சொல்றோம். அண்ட் grab your attention to ஸ்பீச் பக்கத்துல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஸ்பீச் பக்கத்துல ஸ்மெல் இருக்குது, ஸ்பீச் பக்கத்துல மூமெண்ட் இருக்குது, ஸ்பீச் அண்ட் ஸ்மெல் பக்கத்துல ஹியரிங், டேஸ்ட், டச் எல்லாம் போகுது. அண்ட் ஸ்பீச் இன்னும் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிளானிங், அட்டென்ஷன், டெசிஷன் மேக்கிங், ஆல் தீஸ் ஆர் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ். ஓகேங்களா? ஸோ இன் ஆர் மெடிக்கல் லாங்குவேஜ் we have these areas specifically called as
ப்ரீ ப்ரீ சென்டர் கைரஸ், போஸ்ட் சென்டர், அதெல்லாம் ரொம்ப மெடிக்கல், அதெல்லாம் தேவையில்லை. பட் மெயின் பாயிண்ட் ஹியர் இஸ் தட் this is our brain, and you can see how close by all these centers are. Speech center, movement, so any movement, any, இப்போ எனக்கு நான் இப்போ ஓடணும்னா இந்த மூமெண்ட் சென்டர் ஆக்டிவேட் ஆகும். ஸோ சிமிலர்லி ஃபார் எனி இந்த என்ன எனி ஃபங்க்ஷன்ஸ்க்கு அந்தந்த சென்டர்ஸ் ஒர்க் ஆகும். அண்ட் நாட் ஜஸ்ட் அந்த சென்டர் அண்ட் பக்கத்து சென்டரும் ஒர்க் ஆகும். அந்த பிரெயின் அப்படிதான் சிமுலேட் பண்ணும். ஒன்லி ஒன் சென்டரை சிமுலேட் பண்ணாது. ஸோ பாயிண்ட் ஹியர் நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்பீச் சென்டர் எங்கே இருக்குது, ஸ்பீச் சென்டர் பக்கத்துலேயே வாட் ஆல் ஆர் தேர். ஓகே, தட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு சி. இது பற்றி வி வில் டாக், இம்பார்ட்டன்ட் டு நோட். அது பற்றி எதுக்கு சொன்னேன்னா, because many a times when in our speech therapy also I recommend strongly that imitation பண்ணுங்க. கை hand imitation கூட sound போட வைங்க, because hand imitation is little bit easier. if hand imitation பண்ணும்போது அந்த hand center பாருங்க, இங்க again similarly பாருங்க, இன்னும் ஸ்பெசிஃபிக்கா பார்த்தீங்கன்னா டங்குக்கு டீத்துக்கு எல்லாம் அங்கே சென்டர்ஸ் இங்கே இருக்குது. யூ கேன் see my screen. யா, டங்குக்கு டீத்துக்கு எல்லாம் இங்கே சென்டர்ஸ் இருக்குது. அப்படியே கொஞ்சம் இன்னும் பக்கத்தில் போனீங்கன்னா லிட்டில் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், தம்பு, ஹேண்டு எல்லா ரிசெப்டர்ஸ் அங்கே பக்கத்துலேயே இருக்குது. ஸோ what I'm trying to say is that இந்த நீங்கள் இப்படி கை மூவ்மெண்ட் பண்ணீங்கன்னா you're indirectly stimulating your வாயோட சென்டர்ஸ். Okay, this is a very main point. We will talk about this even in a detail. That I recommend strongly that நீங்க இந்த மாதிரி hand movement வச்சு I will like pa 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 mama, I will like jump பண்ணிட்டே ma, because jumping movement போது stimulate எனக்கு full brain movement ஆகுது. Along with that அந்த movement ஓட speech கொஞ்சம் tap ஆகும். speech tap ஆச்சுன்னா speech movement ஆகும், and along with that speech movement all other feeding movement also happens. This is something just to remember in the future thing, a very good trick. Okay, but coming back to what I was telling, ஒரு brain stimulation எடுத்துச்சுன்னா எவ்வளோ திங்ஸ் ஹேப்பன்ஸ், லைக் இன்னும் ஒரு ஃபீட்பேக், ஒரு அந்த பிரெயினை எப்படி, அந்த ஸ்டிமுலேஷனை எப்படி எடுக்கணும், அந்த இப்போ எனக்கு லைக் ஐ டோல்ட் யூ சிம்பிள் எக்ஸாம்பிள், எனக்கு இது ஹாட், இப்போ நான் அதே வாட்டர் வாயில போடுறேன், ஹாட் வாட்டர் வாயில போடுறேன், அது வாட்டர் எனக்கு ஹாட் வாட்டர்ன்ட்டு எனக்கு தெரியுது, பிகாஸ் மை பிரெயின் இஸ் டெல்லிங் மீ, ஓ திஸ் இஸ் hot, so you should be careful, take it slowly, don't gulp it down. அதெல்லாம் எனக்கு ஃபீட்பேக்காக பிரெயின் எனக்கு தருது. That's why I will slowly take small sips, or I will blow and drink. All that are very important, because my nerves, my muscles, my muscles and my nerves are all working together as a group activity. ஓகேங்களா? ஸோ அகெயின் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. இஃப் யூ வாண்ட் டு டேக் அ பிக்சர், பட் அகெயின் இந்த இதெல்லாம் நான் ஹைலைட் பண்ணுறது என்ன, ஆர் மசில்ஸ் ஆஃப் த ஓரல் கேவிட்டி. இதெல்லாம் ஒர்க்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் யூ ஃபார் போத் ஸ்பீச் and helps you for both feeding or any oral activities in that case. Okay, இதெல்லாம் we will discuss. எதுக்கு நான் இதெல்லாம் டீட்டெயிலாக எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்ட்டு I will tell you, but this is something that I want to mention, that your muscles, your nerves, your receptors all work together in producing sensory input to the brain, and the brain அந்த ப்ராசஸிங் பண்ணிட்டு திருப்பி அது ஒரு அவுட்புட்டாக வருது. ஓகே, that is something. Again, like I told you, ஒரு இன்புட் வந்துச்சுன்னா இந்த மாதிரி எவ்வளோ நடக்குது பாருங்க. அது இது ஒரு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இது அந்த மூமெண்ட் இருந்துச்சுன்னா இங்கே போகும், ஸ்பீச் மூமெண்ட்டாக இங்கே வரும், அண்ட் ஒரு திங்கிங் ஆக்டிவிட்டி, ஒரு பிளானிங் ஆக்டிவிட்டிஸ்னால் அப்படியே பக்கத்தில் இங்கே வந்துடும். டைவ் டு மோட்டிவ், இன்டென்ஷன் அதில் வந்துடும். so many things are happening, and அதில் are very important thing is just this one, sensory proprioceptive information. அது நம்ம crucialaவே we are not considering only, and this is something that I want to mention today in the talk today, because அந்த ப்ராசஸிங் பற்றி நம்ம ரொம்ப யோசிக்கவே மாட்டேங்கிறோம்.
we are taking OT for our body. And நம்ம child காமா இருக்கணும், பாடி காமா இருக்கணும்னு எடுத்துக்கிறோம். ஆனா பாடி காமா இருக்குது, ஆனா still so much uh, chaos is happening in the child's mouth. That and the chaosனால நிறைய difficulties they are facing, which they are not even that which is getting hindered. இப்போ அவங்களோட பாடிக்கு அவங்களுக்கு ரெகுலேட்டட் பாடி இல்லைன்னா அவங்க ஓடுறாங்க, அவங்க அவங்க like they're showing so much discomfort. They are either like they are stiffening their body, they're doing a lot of motor related things that shows outside. Anna, when the same chaos is happening in their mouth also, but that chaos is not being identified only, unfortunately. And identified also illa, and also the treatment to kadikka matikudhu. Treatment kadikudhu, since the treatment is not being received, the problems are still like அது இருக்குது, பேச மாட்டேங்கிறாங்க, a lot of things. I'm not telling you now, because I'm going to tell you every single difficulty they will face if they have difficulty in their sensory or difficulty in sensory skills, which are related to feeding and speech. Okay. I want to quickly go through this. So co-occurrence, what is co-occurrence now? What I'm trying to mean from this is that some of the disorders are directly or indirectly related to sensory processing. So இப்போ நான் சொன்னேன்ல அந்த chaos ஆகுது, we clearly know that autism இருக்க children who have autism, they have difficulty with sensory processing. Like they're not able to அந்த பிரெயின்ல அந்த ப்ராசஸிங் நடக்க மாட்டேங்குது ஒழுங்கா. லைக் தே நாட் இட் இஸ் ஹேப்பனிங், பட் இட்ஸ் நாட் ஹேப்பனிங் எஃபிஷியன்ட்லி ஆஸ் வி வாண்டட் டு. சரிங்களா? ஸோ that is very common. Sensory processing disorder in autism spectrum is very commonly உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது. But something that is not very common is that எதுவுமே இல்லை ஆனாவே சென்சரி ப்ராசஸிங் தனியாவே இருக்கும். அது லைக் தனியாவே ஸ்டாண்ட் அலோன் டிஃபிகல்ட்டி ஒன்லி இன் சென்சரி ப்ராசஸிங்கும் இருக்கும். எதுவுமே அதர் ஆட்டிசம் ஃபீச்சர்ஸ் எதுவுமே இருக்காது, ஆனால் ப்ராசஸிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், சென்சரி ப்ராசஸிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். சில்ட்ரன் ஹூ ஆர் ஹேவிங் cerebral palsy maybe some parents ku theriyum, some parents theriyadu, but it is a movement disorder where developmentally full movement, full development le delay ah irukum. That's or that is called cerebral palsy. Sensory processing difficulties in premature birth inge eldirukella, adiliyum we can see children who have will have difficulty in sensory processing. Children who are having syndromes, who are having genetic conditions, who are having ADHD will also show will be might also show difficulties in sensory processing. Okay, So, sorry, yeah. yes, please go ahead. இப்போ as you said, stand alone சென்சரி இஷ்யூஸ் மட்டும் இருக்கும், ஆட்டிசம் இருக்கோ இல்லையோ அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? Yes. அப்படி இருக்கவங்களும் லைக் தப்பா கூட டயக்னோஸ்ட் அஸ் ஆட்டிசம்னு சொல்லுவாங்களே, சென்சரி இஷ்யூஸ் இருந்தாலே ஆட்டிசம் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லிட்டு இருக்கிறது வந்து இட்ஸ் a false statement, கரெக்டா? Yes, that's why I keep telling all my parents. I tell, okay, diagnose பண்ணிட்டாங்களா autism இருக்கு, okay, அது வச்சு என்ன பண்ண போறீங்க? I ask them only one question. I tell them என்ன டிஃபிகல்ட்டி இருக்கு அது எடுங்க. லைக் okay, autism இருக்கு, fine, அதுல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு? they are having difficulty in attention, they are having difficulty in regulating their body, like at concentrating அதெல்லாம். So symptoms cure பண்ணுங்க. Don't go with the diagnosis, because many times because it's very correlated, no? So அந்த diagnosis வச்சு அந்த ஒரு சைல்டுக்கு அப்படியே லேபிள் பண்ணி விட்டுட்டீங்கன்னா you are gonna miss out in all these things. இப்போ மேம் சொல்ற மாதிரி you're gonna fully miss out on this other aspect. Sensory processing இருந்தா whatever. And sensory processing difficulty in this now, they also have difficulty in processing other informations also. இப்போ நீங்க ஒரு this is not correlated to autism, but it happens together, but it is also misdiagnosed. For example, autism irukku mari irukudhu, but they will be like complex commands puriyadu,
children with autism, if attention இருந்துச்சுன்னா, attention நம்ம work பண்ணோம்னா, they will be able to understand do all these complex commands. But still some childrenக்கு காம்ப்ளெக்ஸா நான் கமாண்ட் சொன்னா புரியாது மேம். ஆனா அந்த அதர் ஆஸ்பெக்ட்ஸ்ல நான் அட்டென்ஷன் கொடுத்து பேசினா அவன் புரிஞ்சுக்கிறான். என்ன ஆகுது புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க some parents. That's where we understand, oh, the child might have processing difficulty, not just autism or not just other things, processing difficulty. So this is something which very very less diagnosed, because autism க்கு நிறைய awareness வந்திருக்கு, இப்போ அது ஹைலைட்ல இருக்குது. ஆனா these are some you know um, less aware, less diagnosed things. And one more thing also, this also like syndrome, premature births, developmental difficulties இருக்கும். Similarly, when their developmental difficulty இருக்கும், they will also have difficulty in sensory processing. You had So, இப்ப சென்சரினாலே ஓடி அப்படின்னு மட்டும் இல்லாம they should definitely consider all these aspects and speech as well, correct? yes, and OT also ஓடி மட்டும்தான் இது வரைக்கும் சென்சரிங்கிற பேரை சொல்லி பேரண்ட்ஸ் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதுல ஒரு கிளாரிட்டி கொடுங்க. Yeah, definitely. See, OTL also, unfortunately, I'll be very honest with you, OTL also many times parents get trapped into OTs for only for body regulation. Okay, body regulation க்கு மட்டும் OT, like அவங்க like lots of body regulation also, and lots of parents are getting trapped by OTs who are focusing on only attention, who are focusing on concentration, sitting tolerance, eye contact எல்லாம் இந்த மாதிரி only things that focus பண்ற OT மட்டும் many parents are getting stuck, but they're not on the overall thing, like attention, concentration, sitting tolerance தவிர also நிறைய இருக்குது. So some I'm not gonna say that some OTs do not do the body regulation, Wilberger brush use பண்றது எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ஓகே பாடி ரெகுலேட் பண்ணியாச்சு, ஆனா வாய்க்கு ரெகுலேட் பண்ணவே இல்லையே. That's the thing here, that's the point here. OT போனாலையும் the OT and the child ஃபுல்லா பார்க்கணும். Don't just see the body, see the entire child என்ன ஆகுது. Same thing for speech போனீங்களையும் only speech communication. இப்போ I'm very happy இப்போ communication கொஞ்சம் கொஞ்சம் வருது. ஆனா கம்யூனிகேஷன் மட்டும் பார்க்காதீங்க, வாட் எவர் அதர் டிஃபிகல்ட்டிஸ். இப்போ ஃபீடிங் டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா சொல்லுங்க, tell it to, see it's not wrong to tell it to your doctor, tell the difficulties to your doctor. And doctors எடுத்து they will just pick. இப்போ for example எனக்கு இப்போ நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா I will pick my own expertise. I will not pick OT expertise. I will pick my own. Okay, this is something I will provide, ma'am. ஆனா இதெல்லாம் நீங்க OT கிட்ட கண்டிப்பா சர்வீசஸ் வாங்கிக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்லிடுவேன். பட் tell all your complaints to your doctor. Feeding complaints சொல்லுங்க. யா எக்ஸாக்ட்லி. ஸோ மேம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உங்க குழந்தை ஏதாவது ஒரு சாப்பிட்ற விஷயத்துல டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு, இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ஃபுட் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, இது மட்டும் தான் சாப்பிடுறாங்க அப்படின்னா, யூ ஹாவ் டு டெல் தட் யுவர் ஸ்பீச் தெரபிஸ்ட். அதுதான் முக்கியமான பாயிண்ட். நீங்க சொன்னீங்கன்னா தான் இந்த இஷ்யூஸ் இருக்கு, ஸோ தட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு ஸ்பீச். அவங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. கரஸ்பாண்டிங் ஓடியில நீங்க போய் என்ன கேட்கணும்னு உங்ககிட்ட சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் தி பேரண்ட்ஸ் ஈட்டிங் டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஸ்பீச் தெரபிஸ்ட கொண்டு போய் சொல்றதே கிடையாது. But definitely you have to tell. Yeah, it usually goes to pediatrician is what I feel. But I should not also tell that, ma'am. I tell some parents do come, many parents do come with me for feeding difficulties also. So that is great. I'm really happy that they come. But again, சொன்னாலும் when hopefully I definitely give a treatment plan. When a feeding difficulty is told to me, I will definitely address that also. But again, when that is been when next step la போகும்போது treatment la போகும்போது அவங்க வீட்ல பண்ணும்போது like whatever goals and whatever techniques நான் சொல்லும்போது ட்ரீட்மெண்ட்ல பண்ணும்போது கம்யூனிகேஷனுக்கு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஆனா ஃபீடிங்க்கு அது பண்ண மாட்டேங்கிறாங்க. I feel like that awareness is very very less.
பிகாஸ் அவங்க யோசிக்கிறாங்க, ஓ ஓகே நான் சொல்லிட்டேன், ஆனா இப்போ கம்யூனிகேஷன்ல இவ்வளோ சொல்லியிருக்காங்களே, நான் கம்யூனிகேஷன்ல ஒர்க் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஃபீடிங்ல கொஞ்சம் நம்ம பேக் எடுத்துக்கலான்ட்டு யோசிப்பாங்க. பட் ஐ ஃபீல் லைக் இதுல கூடாது. யூ ஷுட் ஆல்வேஸ் மேக் ஷோர். இப்போ ரெக்கமெண்டேஷன் இருந்துச்சுன்னா எல்லாம் பண்ணுங்க. மேக் ஷோர் அந்த ஒரு கனெக்ட் இருங்க. லைக் யூ கீப் மென்ஷனிங் இட் டு யுவர் தெரபிஸ்ட், தட் த தெரபிஸ்ட் ஆல்சோ கீப்ஸ் telling you more ideas. There are so many ideas, just like ஸ்பீச்ல டெக்னிக்ஸ் இருக்குது. ஃபார் ஃபீடிங் ஆல்சோ ஒரு சைல்டு அந்த அக்செப்ட் பண்ணுறதுக்கு எப்படி அந்த இப்போ ஆப்பிள் ஸ்லைஸ் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா, வி திங்க் ஆஃப் bring them from apple sauce அப்படின்னு அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு we make the child to eat them, we eat an apple slice. ஸோ நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு, from நிறைய strategies we speech therapists have. Just bring it out, just bring it out, and also keep maintaining that follow up, right? Let me I let do I answer that question immediately, since I'm getting some questions. Ma'am, should I answer the questions now, how to cover? சரி, உங்க உங்க பிரசன்டேஷன்ல அதோட கவர் ஆகுதுன்னா ஆன்சர் தட் லேட்டர். இட்ஸ் இன்டரப்டிங் த ப்ராசஸ். நீங்க இதை முடிச்சுட்டு அப்புறம் கூட அதை ஆன்சர் பண்ணலாம். Yeah, I think the first question about processing difficulty, I will get back to you, ma'am. Lastly we'll discuss that, how to improve chewing soft. Yeah. The other thing also, chewing பத்தி கேட்டிருக்காங்க. We will discuss this in the further thing, if not in detail, but we will cover it up, we will discuss this. Yeah, let's continue the thing. So நான் சொல்றது, so if a sensory processing difficulty இருக்குதுன்னா, proprioception and the tactile map of the mouth, what will happen, what will you see in your child? The main things, okay, அதுக்குள்ளேயும் subdivisions இருக்குது, but main three things are, um, they will have the awareness of their mouth. எப்படி என் டங் மூவ் ஆகுது, எப்படி என் கம்ஸ் இருக்குது, எப்படி how my teeth is like. யூஸ்வலா you and I, gums and teeth feeling irkadu, but of course, if there is a sensitivity or anything, and the feeling irukudhu illaya, all everything in our mouth, teeth, gums, everything in our mouth has receptors which gives you or gives you a small connection to your food, or a small connection to your speech, okay. So that awareness you and I are able to have, but your child may not have that awareness. So that awareness, body awareness of their mouth, telling the child where their tongue is without needing a mirror. Some children that, like, they'll be able to imitate really easily. எல்லாம் பண்ணாலும் imitate பண்ணிடுவாங்க. That means they're having that awareness. But some children the imitation for difficulty இருக்கும். That shows that maybe they're not able to maneuver or move their tongue efficiently, as all அந்த கண்ட்ரோல்லே இல்லை அவங்களுக்கு, அந்த மூவ்மெண்ட் பண்றதுக்கு அந்த அவேர்னஸே இல்லை. That is a very strong one main thing that we will see in children who have difficulty in sensory processing. Second thing, this is a little bit related to feeding, tactile discrimination, which basically means இப்போ வாயில ஏதாச்சும் போச்சுன்னா, feeling the texture, feeling the temperature, feeling um, feeling the taste, or a lot of other things, and the feelings irukadu for many children. Maybe texture இருக்கும், ஆனால் டேஸ்ட் இருக்காது, ஆனால் டெம்பரேச்சர் இருக்கும், இது இருக்காது, ஆர் எல்லாமே இருக்காது, ஆர் எல்லாமே இருக்கும் ஆனால் கம்மியாக இருக்கும், ஆனால் எல்லாமே இருக்கும் ஆனால் அதிகமாக இருக்கும். ஸோ a lot of things are happening. So இதெல்லாம் are there to see, are there to consider for children who are having difficulty in sensory processing. Third, again related to feeding, they'll have reduced awareness, which will lead to food pocketing, messy eating, prolonged eating, difficulty managing the food in the mouth, and many more. இது நான் ஷார்ட்டா சொல்லிருக்கேன். Don't worry, I want you to focus. இவ்வளோ worry, if you have not heard me in the last 20 minutes, please hear me out in the next 10 minutes, because நான் ஒரு கிளாசிக் சயின்ஸ் சொல்ல போறேன்
for classic signs that you might actually see in your child right now. Okay, I can bet on it that your child might have these difficulties. Let's focus on this. Okay, I'm so sorry. I think I wanted to say this thing quick. Let me cover this slide up. That எதுக்கு இந்த difficulties ஆகுது. Let me quickly say this because um, sensory speech and feeling எதுக்கு link இருக்கு. One of the main connection is that அங்க anatomy and the positioning is very close by, so that's why feeding and speech are correlated. Second point இங்கே prerequisite skill. Many a times in the sucking, in the movement of tongue, movement of இப்போ நான் movement of tongue, இப்போ நான் பாப்பா பால் குடிக்கும் போது இப்படி சக் பண்ணாங்க, all that movement also no are sometimes prerequisite. Like இப்போ பாயிண்டிங் வந்தாதான் பேச்சு வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்படிதான் அந்த சக்கிங் வந்துச்சுன்னா sometimes that the feeding skills help in speech. So that is a second connection between speech and feeding. Third connection is that சாப்பிடும் போது movement பண்றாங்க, இப்படி பண்றாங்க, all that movement, and also that movement is established by tongue. The tongue movement நல்லா எல்லா proximities move ஆகுதுன்னா that means it also will help the child to say the sounds which are up, la la ta ra, all that are sounds which are important. Movement நல்லா இருக்கணும் டங்குக்கு. Okay, so that are the common things. Speech and feeling la enna common சொன்னீங்கன்னா these are the common factors. They are important, they are interconnected. Okay, coming to the main point here which I wanted to focus here, sensory difficulties and speech. நான் நீங்க பார்க்கலாம், the child will have, okay, பேச ஆரம்பிச்சிருவாங்க, ஆனா they will have டிலேவா பேசினாங்க, ஆனா somehow speech therapyனால and மேம் பேரண்ட் ட்ரைனிங்னால வீட்டில் பேசிட்டாங்க. இப்போ பேசுறாங்க, ஒன் வேர்டா இல்லை 1 2 3 வேர்ட்ஸா பேசுறாங்க, பட் they still have difficulty in some sounds. சவுண்ட்ல டிஃபிகல்ட்டி இருக்குது, தெளிவா பேச மாட்டேங்கிறாங்க, கிளியரா இருக்க மாட்டேங்குது, எதுவும் உள்ளக்குள்ளே பேசுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் are signs of there might be difficulties. They might, I'm not saying அது மட்டும் இருந்துச்சுன்னா சென்சரி இல்லை, I'm saying சென்சரி டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா இது இருக்கலாம். டிஃபிகல்ட்டி இன் ஸ்பீச் கிளாரிட்டி இருக்கலாம். இன்கன்சிஸ்டன்ட் எரர்ஸ், இந்த செகண்ட் பாயிண்ட்ல எழுதிருக்கேன்ல, child may produce a sound correctly once but fail the next time due to poor motor planning and sensory feedback because they're not able to. I'm not telling நான் இங்கே அப்ராக்சியா பத்தி பேசல, I'm talking about because I'm sure many parents இப்போ join ஆன parents எல்லாம் இந்த அப்ராக்சியா அப்படின்னு சொல்லி தெரியும். I'm not talking about that, I'm talking about sensory link. Sensory link and apraxia are different. Okay, they'll have some children no, they'll not with மெதுவா பேசுவாங்க, இல்ல கத்தி கத்தி பேசுவாங்க, இல்ல something மம்பிள் பண்ணிடுவாங்க. All that are signs of difficulties in speech because of sensory issues. Very very common. நான் எதுவுமே இல்லை, சும்மா ட்ரூ பண்ணிட்டே இருப்பாங்க. லைக் நோ டிஃபிகல்ட்டி, வாய் க்ளோஸாக தான் இருக்கும், அவ்வளோவா ஓப்பனாக வைக்க மாட்டாங்க, ஆனால் சும்மா சும்மா ட்ரூ பண்ணிட்டே இருப்பாங்க. They're not having any weakness but still they're drooling. Very common, very common and missed out factor of sensory difficulty. Okay, I hope it is clear. Which takes me to the very important thing. Next is sensory and feeding. This is what I wanted to say. உங்களுக்கு ஸ்பீச் டிஃபிகல்ட்டிஸ், அந்த டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் ஃபேஸ் பார்க்குறதுனாலே உங்கள் சைல்டில் இந்த ஃபீடிங்கில் இஷ்யூஸில் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒன் இஷ்யூ நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் சைல்டில். That's why I think that's why you are here today. So one of the main thing, first one, rigid food preferences. இந்த கலர்ல தான் சாப்பிடுவேன், இந்த கலர் இந்த இந்த எல்லா சாப்பாடு மிக்ஸ் ஆச்சுன்னா நான் சாப்பிட மாட்டேன், இந்த கலர் இந்த இப்போ நம்ம ரைஸ் கூட இல்லை, லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் 2 டெக்ஸ்டர்ஸ் மிக்ஸ் ஆச்சுன்னா நான் சாப்பிட மாட்டேன், நான் இது கூட இது கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டேன், சாப்பிடுவேன் ஆனால் வாந்தி எடுத்துடுவேன், இல்லைன்னா வாந்தி எடுக்கிற மாதிரி அந்த ஆக்ஷன் கேக் வரும்.
That is something that is very strongly seen in children with sensory feeding challenges. Second, so mind you, again let me clear it out again. நான் ஸ்பீச் பத்தி சொன்னேன்ல, அந்த difficulties in errors in difficulty in certain sound making, all that, there might, it is a connection, but yeah, sensory difficulty in there na, there might be some other difficulty, but which people who have sensory difficulties, they will also face this in சொல்ல வரேன். பட் இப்போ நம்ம ஃபீடிங் பத்தி சொல்றோம்னா இது எல்லாம் கண்டிப்பா 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 சென்ஸ் டிஃபிகல்ட்டி தான். அண்ட் along with that maybe behavior issues, but most are sensory difficulties. Okay, second one, oral defensiveness. இப்போ நம்ம சாப்பாடு கொடுத்தா இல்ல some other texture கொடுத்தா அப்படின்னு வாந்தி எடுக்கிறாங்க, அந்த வாந்தி மாதிரி வருது அவனுக்கு, சாப் சூ பண்ண மாட்டேங்கிறாங்க, அது எல்லாம் அழுகுறாங்க, இல்ல துப்பிடுறாங்க. ஆல் தட் ஆர் டிஃபென்ஸ் மெக்கானிசம். அவங்களுக்கு முடியல, they're not able to chew, they're not able to bite. That's why they are they're just like, அவங்க ஃபீலே ஆகல, they're like, okay, they know, okay, இப்போ வாயில கொடுத்துட்டீங்க, ஃபீலே ஆகல, what to do, you bite or else அந்த பைட் பண்ணும்போது இல்லை சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ், இப்படி கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ணா சாப்பாடு அப்படியே பின்னாடி போயிடும். பின்னாடி போச்சுன்னா அது சாப்பாடு இஃப் இட்ஸ் நாட் தின் இனஃப், நம்ம பாடி என்ன பண்ணோம்னா அந்த கேக் ரிஃப்ளெக்ஸ் ஆன் பண்ணி வாந்தி எடு, நீ சாப்பிடாது, பிகாஸ் அது அந்த அந்த டெக்ஸ்டர்ல சாப்பிட்டுச்சுன்னா they will have choking, they will choke. அந்த பாடியே சேவ் பண்ணும், இல்லை நீ சாப்பிடாத, நீ துப்பு இது, அந்த மாதிரி இருக்கும். சேஃப்டிக்காக அப்படி ஓடும், இந்த பாடியே சொல்லும். தட் செகண்ட் திங், மெஸ்ஸியாக சாப்பிடுவாங்க, இப்படி போட்டு இங்கெல்லாம் ஸ்லிப் பண்ணி, கீழெல்லாம் ஸ்பில் பண்ணி, இங்கெல்லாம் வாய் ஃபுல்லாக, ஓல்டர் சைல்டு இங்கெல்லாம் இது இங்கெல்லாம் சாப்பாடெல்லாம் விட்டு சாப்பிடுவாங்க. அது ஓவர் ஸ்டஃபிங், வாயில பெரிய வாய் எடுத்துருவாங்க, அன்யூஷுவலா வாயில எடுத்துட்டு சாப்பிட்டுருவாங்க. இல்லைன்னா ரொம்ப கம்மியா எடுப்பாங்க. டிஃபிகல்டிஸ் இன் சென்சரி டிஃபிகல்டிஸ். ஓகே, லாங்கா சாப்பிடுவாங்க, ஸ்லோவா மெதுவா, எதுவுமே கனெக்ஷன் இல்லாம சாப்பிடு சாப்பிடு சொன்னாதான் திருப்பி அப்படியே போயிடுவாங்க. Because they're not even having any connection with the food. They'll just be like, எதுவும் சாப்பிடணும், அம்மா சொல்றாங்க நான் சாப்பிடணும், அந்த மாதிரி. ஃபுட் ஃபிக்ஸேஷன், அது நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டேன் மேலே. ப்ரிஃபரிங் ஃபுட் இன் ஒன்லி சர்டன் வே, சேம் பாக்ஸில், இப்படிதான் இந்த பாக்ஸ்லேயே கொடுக்கணும், இந்த தண்ணி கிளாஸ்லேயே கொடுக்கணும், அப்போ தான் நான் கொடுப்பேன், அந்த மாதிரி ப்ரிஃபரன்சஸ் இருந்துச்சுன்னா சென்சிட்டிவ் டிஃபிகல்டிஸ் இருக்குன்ட்டு ரெட் ஃப்ளாக்ஸ். பிக்கி ஈட்டிங், ரொம்ப கம்மியாக சாப்பிட்றாங்க, அவங்களுக்கே தனியாக ஒரு ஒரு பிளானே இருக்கு. லைக் நம்ம பேரண்ட்ஸ் சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, தனியாவே அவங்களுக்கு ஒரு தனியா குக்கிங் ஆகுது அப்படின்னா இட்ஸ் அ வெரி பிக் ரெட் ஃபிளாக். பிகாஸ் ஃப்ரம் ஏஜ் ஆஃப் 2 இருந்தே ஒரு சைல்ட் கேன் ஈட் எவ்ரி திங். சாரி, from the age of 2, அந்த ஏஜ்ல இருந்தே your child can eat every single thing, every single texture, every bite பண்ணி நல்லா நல்லா சாப்பிட முடியும். அதுக்கு மேல if you still have இது சாப்பிட மாட்டேங்கிறாங்க, இது இல்லை, that means it seriously something you are missing out. லாஸ்ட் சாப்பிட்ற டைம் வந்தாலே ஒரு வார் நடிக்கும். லைக் இட் இஸ் அ ஹாரிபிள், லைக் இன்னும் இப்போ சாப்பிட போறோம்னா நல்லா ஓடிடுவாங்க, வரவே மாட்டாங்க. they will like, ஐயோ ஒரு ஒரு டாஸ்க் பண்ற மாதிரி இருக்கும். லைக் இன்னும் it's very sad unfortunately that because eating is a very, for all of us or for all human, eating is a very pleasurable thing. And the eating க்கு அவ்வளோ they're feeling so scared and so they're feeling that it is as a challenge, பெரிய ஒரு டாஸ்க் மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ they are totally avoiding it. அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ டேக் ஃபீடிங் தெரப்பி ஃப்ரம் அ ஸ்பீச் தெரபிஸ்ட். ஓகே, I hope I was clear in all the points and I hope I covered all the points.
uh, which takes me to the point here: how and who does, like what therapy, where you should go to, and what those people do. So, occupational therapist, speech therapist, both are working hand in hand in this. But let me, am I I don't know if I zoom in. It is getting zoomed. I want someone to tell me. It is getting zoomed. Yeah. Okay. இங்க பாத்தீங்கன்னா OT and SLP work together. Um, you already know this. OT, they work on regulation, they work on sensory processing. Yeah, not just sensory processing of the body, they work on sensory processing of the oral cavity also. But you have to put the right occupational therapist. Okay, along with that, um, uh, the OT therapist will work on making the child's mouth happy, regulated, like the body regulation பண்ற மாதிரி வாய் ரெகுலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா அந்த ரெகுலேஷன் கூட and SLP's work of again regulation and much more a speech therapist will do. Okay, so நீங்க OT therapist கிட்ட போனா, even if you don't go to an OT therapist, please go to a speech therapist for your feeding issues, because feeding issues both sensory related and other behaviors and other related things, feeding issues your speech therapist will help you. Okay, if required, they will recommend a collaboration with an occupational therapist, but go first to a speech therapist definitely. Okay, so what do we do? So these people work together to help the child regulate, helping the child find their optimal state for learning, connecting, and participate. That does not only restrict to communication. It's also for eating, connecting. Social communication also is helping, but also for eating, form a connection with the food. So regulation in this na super, very good. They'll go to the green thing. They'll be calm, they'll be alert. So calm இருப்பாங்க, ஆனா அலர்ட்டா போயிருப்பாங்க. So if I give you a hot food and then சூடா இருக்கு பாப்பா, கொஞ்சம் ஊதி சாப்பிடலாம்னா, they'll be alert. சாப்பாடு சூடா இருக்கு, I should not touch, I should not put it in my mouth. I'll wait, I will calm down, I will eat it, I will enjoy the food. ஆனா அவங்க ரெகுலேட்டடா இல்லைன்னா, they will be overwhelmed, they will obviously will be dysregulated, they'll not be ready to learn, for either for communication, but mainly இப்போ இன்னைக்கு பேச aspect is communication and feeding. So feeding லேயும் if they are not regulated, இப்போ வாயில அவங்களுக்கு அவங்க நம்ம அந்த சாப்பாடு முன்னாடி நம்ம certain strategies யூஸ் பண்ணாமே சாப்பாடு கொடுத்தோம்னா chaos நடக்கும் உள்ள. So they will be in the left, they will be in the fight and flight na. It has says, they're either fight it by vomiting, or they will fight it by doing this illa, or they'll take a flight, அப்படியே போயிடுவாங்க, ஓடி போயிடுவாங்க. They don't want to eat only. So that is the point here. We need to take the சரியா இப்போ yeah. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இப்போ இந்த ஓரல் இஷ்யூஸ், இந்த ஃபீடிங் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து இப்ப நான் ஒரு சைல்டுக்கு கரெக்டா ஒர்க் பண்ணல அப்படின்னா, so you say this left side of the thing will happen and அது வந்து impacts communication and other thingsம் affect ஆகும் அப்படின்னு சொல்றீங்க, கரெக்டா? Yeah, full breakdown ஆகும். Yes. ஸோ இப்போ நான் இந்த இஷ்யூ போயிட்டு நான் ஒரு SLP கிட்ட சொன்னா ஆர் OT கிட்ட சொன்னா, அவங்க வாட் வுட் பி, என்ன ரெஸ்பான்ஸ் அவங்க கிட்ட இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சால் they can reach out to their respective therapist இல்லையா? என்ன ரெஸ்பான்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்? இப்ப நான் போய் ஒரு தெரபிஸ்ட் கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு ஃபீடிங் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேரண்ட் அவங்க கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா they can go and reach out to their respective therapist இல்லையா? ஏன்னா நீங்க எதிர்பார்க்கிற ரெஸ்பான்ஸ் அங்க எல்லா தெரபிஸ்ட்ல இருந்து வருமான்னு நமக்கு தெரியாதுல்ல. ஸோ what should they expect from the SLP? Yeah, that's the thing. Not all therapists will
point out this. Like I told you, ஓடில போனாலையும் ஓடில போய் சொன்னீங்கன்னா இது இப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஓகே சொல்லிட்டு they'll still focus on body regulation. ஸ்பீச்லயே போனீங்கன்னா Correct. ஓகே சொல்லி கம்யூனிகேஷன்ல போயிடுவாங்க. they will not go to feeding. ஆமா. not they will not see oral இது. Okay, so the first thing that you should ஒரு அசஸ்மெண்ட் போனீங்கன்னா tell your complaints. Okay, complaints சொல்லிட்டு you see that your response is you're getting a response for response-na ஒரு solution, at least a immediate solution for your feeding issues. அது வரலன்னா that means you are ஒரு வரல or you're not very happy with the response, something டவுட்ஃபுல்லா சொல்றாங்க, லைக் இன்னும் சூப்பர்ஃபிஷியலா சொல்லிட்டு அதுக்கு உள்ளே அதை ஹெல்ப் பண்ண முடியல அந்த தெரபிஸ்ட்னாலனா டோன்ட் கோ டு தி தெரபிஸ்ட். போகாதீங்க தெரபிஸ்ட் கிட்டே அந்த தெரபிஸ்ட் கூட போகாதீங்க. யூ ஹேவ் டு மேக் ஷூர் அந்த தெரபிஸ்ட் ஒரு இமீடியட் பிளான் தருவாங்க, இமீடியட் சொல்யூஷனும் இருக்கணும். அண்ட் அந்த சொல்யூஷனுக்கு யூனோ லைக் கண்டினியூஸ் like just like how கம்யூனிகேஷனுக்கு ஒன் கோல் கொடுக்குறேன், ஒன் ஆக்டிவிட்டி கொடுக்குறேன், அந்த ஆக்டிவிட்டி ஒர்க் ஆகலைன்னா யூ கோ பேக் அண்ட் டெல் மேம் இது பண்ணேன், இது ஒர்க் ஆகலை. சேம் திங் ஃபார் ஃபீடிங் ஆல்சோ. அந்த அந்த சொல்யூஷன் போயிட்டு நீங்கள் ட்ரை பண்ணீங்க வீட்டில் ஒர்க் ஆகலை, யூ கம் பேக் அண்ட் டெல் மேம் இது பண்ணேன், ஓ அந்த தெரபிஸ்ட் ஓ அப்படியா அப்படின்ட்டு டைவர்ட் பண்ணிட்டாங்கன்னா தட் மீன்ஸ் தட்ஸ் நாட் த ரைட் தெரபிஸ்ட். தட் மீன்ஸ் தட் they're not able to answer to you. So not the right therapist. You should be able to get the answer, get solutions every time you have either like every small thing க்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. ட்ரையல் அண்ட் எரருக்கும் அந்த கேப் கொடுத்து தெரபிஸ்ட் ஆன்சர் பண்ணணும். அந்த மாதிரி you have to expect from a speech therapist, from an OT therapist. Did I answer your question? Yes, Fariha. So parents, please note this point. இப்போ உங்க சைல்டுக்கு ஃபீடிங் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னாலோ இல்ல ஒரு கம்யூனிகேஷன் இஷ்யூ இருக்குனாலோ ரெண்டுக்குமே the therapist should be able to give a solution. Yeah. அந்த சொல்யூஷன் வந்து இட்ஸ் ஒர்க்கபிள் சொல்யூஷனா இருக்கணும், இமீடியட் ஒர்க்கபிள் சொல்யூஷனா இருக்கணும். நீங்க ஒர்க் பண்ணிட்டு திரும்ப போய் அவங்க கிட்ட கேட்கும்போது ஒர்க் ஆயிடுச்சுன்னா நல்லது, ஒர்க் ஆகலைன்னா வேற சொல்யூஷன் கொடுக்கணும். Yes. ஸோ இந்த மோட் ஆஃப் ஒர்க்கிங்ல இஃப் யூ கேன் ஃபைண்ட் அ தெரபிஸ்ட், அந்த மாதிரி தெரபிஸ்டோட ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. மேபி டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி செஷன் இந்த Q&A பார்ட்ல ஸ்பெசிபிக் ஓடி ஓரல் ஃபீடிங் இஷ்யூக்கு we can discuss some solutions on them, ma'am. Yeah, உங்க presentation முடிஞ்சதுக்கு அப்புறம். Yeah, let's see. I have some things. If it's not covering, we will discuss it. Yeah. Sure. Yeah. Thank you. Yeah. Let me continue. Yeah, I think we are already into it. Okay. So first thing that you can definitely see, let me before I go to the next slide, which is next slide lende all are like certain strategies நீங்க உங்க சைல்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி. Okay, but two things mean sure. One is that you these நான் சொல்றது எல்லாம் கண்டிப்பா எல்லா children, it's a very general thing, so it will be helpful for all children. Okay, secondly, even though it might be helpful for all children, all of your child will have certain specific concerns. It might look very general, but it will be very specific, very specific. Okay, so on the specific concerns I might not cover specifically in the session, but make sure you address it further. And maybe we will have another session, or we'll have another we'll plan it out. But again, and இப்போ next என் நம்பர் கொடுத்திருக்கேன் chat windowல, so parent can send their specific issues whichever is not covered in this webinar. Yeah, அதுக்கு we can make it as a video or another webinar to answer only the questions. Yeah, I'm telling you 100%. I'm telling you, you will have specific concerns. உங்களுக்கு specific concerns இல்லைன்னா that means you're not identified your child in the right way. Okay, you're missing out is what I'm trying to say. Okay, it's not always superficial. நான் இப்போ சொல்றதெல்லாம் ரொம்ப solutions will be very on the top, but if
if you don't have, if you think okay இவ்வளோதான் எனக்கு கன்சர்ன்னா, that means you're still missing out something. Definitely you're missing out something. So you will have specific concerns, what I'm trying to say. Okay, coming back to my thing. So behavior, certain behavioral modifications, because sensory, along with sensory, um, what has happened, because of these issues, they 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 build they form this connection with the behavior. ஓடுறது, எஸ்கேப் பண்றது, வாமிட் எடுக்கிறது. வாமிட் எடுக்க again is a sensory, serious sensory issues, but also it has a behavior thing also. இப்போ வாயிலே அக்செப்டே பண்ண மாட்டாங்க வாயில, அதெல்லாம் they learned as a flight and fright response, behavior response to escape and to get out of the situation for eating. ஸோ அதுக்காக எப்படி, அது இஷ்யூஸ்க்காக என்ன பண்ணலாம் நீங்க? ஃபர்ஸ்ட் திங், ப்ரிடிக்டபிள் ரொட்டீன். I keep telling this about for communication also. So let's tell about speech. Let's tell about eating. Having a predictable routine is very important. Like for example, same time, same similar, like same timeல சாப்பிடுறது, எல்லாரும் கூட சாப்பிடுறது, um, um, like similar, அவங்க கம்ஃபர்டபுள் டம்ளர்ல கொடுக்கறது, some comfortable பிளேட்ல தரது, all are all are gonna help them to be calmer and to accept whatever you give. இப்போ நான் இது சேஞ்ச் பண்ண போறேன், நான் பிளேட் டிஃப்ரெண்டா பிளேட் கொடுக்குறேன் அப்படிலாம் போனீங்கன்னா, the inner, the சாப்பாடு issue, அது சாப்பாடு issue will not be able to focus, because already plateல difference இருக்கு, already routineல difference இருக்கு. They'll be like, you are giving me a hard time, please don't I don't want to, அப்படியே நான் அவாய்ட் பண்றேன், அப்படியே நான் ரன் பண்ணிடுறேன்ட்டு they will avoid it. So predictable routine, even in food, even in meal time வைக்கிறது ரொம்ப important. Meal should happen at the same time and place to lower anxiety and aid sensory preparation. ஓகே, ஸோ ஒரு ப்ரெடிக்டபிலிட்டி இருந்துச்சுன்னா, ஓகே இப்போ சாப்பிட போகிறோம், ஈட்டிங் டைம், அந்த பிக்சர் காமிச்சிட்டு ஓகே ஈட்டிங் டைம், இப்போ சாப்பிட்றதுக்கு லெட்ஸ் கெட் ஆர் ஐட்டம்ஸ். நம்ம அம்மாவோட ஃபோன், அம்மாவோட ஸ்பூன், பிளேட், கிளாஸ், பாப்பாவோடது ஃபோன், பிளேட். ஸ்மால் ரொட்டீன் ஃபிக்ஸ் பண்ணி யூ ஆர் calm environment create பண்ணும் for eating. Second thing, division of responsibilities. So like I just said, இப்போ நம்ம பிளேட்டு, ஸ்பூனு, ஃபோக்கு எல்லாம் எடுத்தாச்சு, எல்லாம் tell your child, okay இன்னைக்கு நான் இது செஞ்சிருக்கேன், let's take, நம்ம சேர்ந்து டேபிள் மேலே வச்சுட்டு let's just keep it on the table and keep it ready. Then slowly we see the picture, we see the எல்லா சாப்பாடு ஓப்பன் பண்ணி இன்னைக்கு இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு. ஸோ நம்ம ஓகே எனக்கு இந்த கொஞ்சம் வேணும், கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேன், உனக்கு என்ன வேணும், உனக்கு நீ எடுத்துக்கோ, ஐ வில் இப்போ ஹெல்ப் பண்ண மாட்டேன், நான் நீயே எடுத்துக்கோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு சும்மா சொல்றது. கிவிங் தம் அத்தாரிட்டி. பாரு நான் எடுத்துட்டேன், எனக்கு இது இவ்வளோதான் வேணும், எனக்கு நிறைய வேணாம், இது இவ்வளோதான் வேணும், உனக்கு வேணும்னா எடுத்துக்கோ, அது வேணாம்னா வேணாம். ஆல்வேஸ் பி லைக், கொஞ்சம் யூ வாண்ட் டு ட்ரை திஸ் ஒன், கொஞ்சம் போடாதீங்க, பி லைக் யூ வாண்ட் டு ட்ரை திஸ் ஒன், கொஞ்சம் யூ கேன் ட்ரை திஸ் ஒன், இஃப் யூ வாண்ட் யூ கேன் ட்ரை திஸ் ஒன் ஆல்சோ, கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறேன் அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் வாட் யூர் புட்டிங். adults decide what, when adults நம்ம டிசைட் பண்ணுறோம்ல what we want to eat, when we want. Why can't your child also do that, is what we're trying to say. Okay, third thing, very 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 important, we keep saying our food is tasty-ஆ இருக்கு, yummy-ஆ இருக்கு. Okay, very good. ஆனா why can't we describe the food? Tasty-ஆ இருக்கு, good, it's okay, but it's very superficial description. And I'm not saying it's your mistake, it's a mistake by a lot of our therapists also. எல்லாம் சாப்பிட்றதுக்கு யம்மி அப்படி சொல்லுவாங்க. பட் ஐ வில் சே தட் ஓகே யம்மி சொல்லுங்க, ஆனால் ஸ்வீட்டாக இருக்கு, க்ரன்ச்சியாக இருக்கு, காரமாக இருக்கு. You're describing the food. Okay, we like புளிப்பா இருக்கு, புளிப்பா இருக்கு, ஆனா டேஸ்டியா இருக்கு, புளிப்பா இருக்கு, ஆனா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. யம்மி சொல்றோம், யம்மிக்கு டேஸ்ட், யம்மி லைக்கு
கனெக்ட் பண்ணுங்க. சேம் திங் கனெக்ட் த டிஸ்கிரிப்ஷன். த ஸ்வீட் புளிப்பா இருக்கு, கிரன்ச்சியா இருக்கு, எல்லோ கலர்ல இருக்கு. டிஸ்கிரைப் த ஃபுட் பேசிக்கலி. That description also connection podunga, not just yummy is what I'm trying to say. Because all that, no, all this will prepare your brain to accept the thing that we're going to do. So this is just preparation. Mind ku behavior preparation பண்றோம் நம்ம. That இந்த சாப்பாடு எடுக்க போறோம், so we're preparing and we're creating a very calm environment. um, or else if we skip all this, no, um, we are like, if we skip all this, it's not gonna uh, you're not gonna see progress smoother. There'll be gaps here and there, so why not just do it, right? Kandipa, the description, sensory neural language, describing food for properties, very important. Okay, then small thing, mild interaction. Children want thing that just உனக்கு வண்டி கொடுத்துருக்கேன் போது பால். விஜயலட்சுமி பேரன் மியூட் பண்ணிக்கோங்க. yeah. So fourth one is very very important. கொஞ்சம் மெஸ் பண்ணாலே பண்ணட்டும், ஆனா நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. டச் பண்ணாதே, அது பண்ணாதே, இல்ல விழுந்துச்சு, இல்ல. நல்லா let them feel the texture, let them slowly put it in. So let them explore the food, touching, smelling it, tasting it. Pressure. ஓகேங்களா? குடிச்சிருவேன், அடிச்சிருவேன். Can we mute them? I think, ma'am, you can. Okay, they're muted. Okay, thank you. Yeah, thank you. Yeah. Okay. Another set of activities that you can do is that texture grading. Basically, again, all these are very general. For your child, it's going to be different. It might be different. So please hear me out. But again, it might work. It will work, but it will work better with small changes with according to your child. Okay, texture grading, gradually moving from smooth purees to purees. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், to make a child eat crunchy food, to eat apple, we make them we start from how far away, like, it's random. For example, to make your child eat potatoes, நம்ம எங்கேயோ இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். So that's how it is, that's how it works. We slowly help them to get comfortable with the texture. We slowly get them comfortable with the taste, with the feeling of that, and a lot of other things. So texture grading is very important. It can be for lots of things. So இங்கே ரொம்ப சிம்பிளா கொடுத்திருக்கு. Gradually moving from smooth purees to lumpy purees, then to soft solids, allowing the sensory system to adapt slowly. Again, is very this is very கொஞ்சம் younger versionல இருக்கு. But again, for children, for example, உங்க childrenக்கு, I am assuming all your children are older children, around 5 above 5 years old. So already சாப்பிடுறாங்க அவங்க. ஸோ ஆனால் கொஞ்சம் சர்டன் டெக்ஸ்டர் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லுவீங்க நீங்கள். ஸோ அது இருக்கும்போது அந்த அந்த சாப்பாடு ஐட்டம்க்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ப்ரீ ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கணும். இந்த டெக்ஸ்டர் கிரேடிங் தட் இஸ் வாட் இட் மீன்ஸ். ஓகே, செகண்ட் திங், போலஸ் பிளேஸ்மெண்ட். போலஸ்னா மவுத். இது இப்போ நான் இப்போ வாய்க்கிறேன், அந்த ஒரு நான் இப்போ ஒரு ரைஸ் வச்சு கறி வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணி இப்போ ஒரு கையில் இப்படி எடுத்தேன்னா, திஸ் இஸ் அ போலஸ். இது வாய்க்குள்ளே போச்சுன்னா அது போலஸ். Bolus placement, placing food specifically on the side of the mouth to encourage tongue lateralization and active chewing. This is specifically for people who have difficulty in chewing and who are not able to move their tongue. Like இப்படி பண்ணி சாப்பாடு மூவ் பண்ணுறது அவ்வளோவா பண்ண மாட்டேங்கிறாங்க, சூவே பண்ண மாட்டேங்கிறாங்க. அது எப்படி ஹெல்ப் பண்ணலாம்? We can help them by keeping the food item on this side. And அதுக்கு சும்மா வைக்கிறதுக்கு இஸ் நாட் அவ்வளோதான், சோரி ஓவர் இல்லை. We keep it in the side. As a speech therapist, I will stimulate the gums. அதுக்கு இங்கே சாப்பாடை வைக்கிறேன்னா இந்த கம் நான் ஸ்டிமுலேட் பண்ணுவேன்
by either massaging, by putting another desensitization brush யூஸ் பண்ணி இப்படி பண்ணி அந்த ஸ்டிமுலேட் பண்ணி இங்க இருக்குது இங்க கடி அப்படி சொன்னா கடிப்பாங்க. So that's why I'm telling you, நான் சொல்றது இன்னைக்கு ரொம்ப it's going to be very இது, but a speech therapist உங்க a help with a speech therapist with this is very important. Okay, third thing, sensory warm ups. Now I have told this to some parents who have come to me with these difficulties, and the parents specifically சொல்லிருக்கேன், but I'll tell you this in a general today. Sensory warm ups basically, சாப்பாடு சாப்பிட முன்னாடி we tell them to do hot water, cold water gargles. அது என்ன செய்யும்னா, or we tell them using vibratory toothbrush, because to help them வாயில சாப்பாடு போக போது அது சூ பண்ணும், எல்லா ஐட்டம்ஸும் நல்லா சூ பண்ணி கடிச்சு சாப்பிடணும். அது பண்ணுறதுக்காக வாயை ஆக்டிவேட் பண்ணும். ஓகே, வாயை ஆக்டிவேட் பண்ணும் இல்லை காம் பண்ணும், இதர் ஒன் திங். ஸோ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஹாட் வாட்டர் ஆர் நிறைய ப்ரஷிங், வைப்ரேட்டரி ப்ரஷிங் பண்ணணும். அண்ட் ஹாட் வாட்டர் கொடுத்தா த சென்சார்ஸ், வாயில் இருக்கிற சென்சார் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். ஓ இதுவும் ஆகுது. So when சாப்பாடு has been given, immediately when சாப்பாடு has been given, அந்த சாப்பாடு டேஸ்ட் ஃபீல் ஆகும், அதிகமாக டேஸ்ட் ஃபீல் ஆகும், நல்லாவே டெக்ஸ்டர் ஃபீல் ஆகும். இதெல்லாம் ஃபீல் ஆச்சுன்னா அந்த நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி chewing and swallowing would be helpful is what I'm trying to say. நான் சொன்னேன்ல கோல்ட் வாட்டர், இது கோல்ட் வாட்டர் எதுக்கு சொன்னேன்னா, some many childrenக்கு அதிகமாக மவுத் ஓவர் ஸ்டஃப் பண்ணுவாங்க, அதிகமாக சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அது அதிகமாக இருக்கும்போது calming them down is important. So cold water also is important to do. Sitting and positioning, very important. Positioning of the child, straight-ஆ படுத்துட்டு, straight-ஆ உட்காந்துட்டு, making them feel that, ensure that their legs are on the floor when they're eating. This because they will feel calmer. If they are feeling calmer, their acceptance to whatever is being given will be calmer, or else it will be haywire. So, a simple example if I give you, try this out. If you make your child sit in or a swing, and அந்த child swing உட்கார வச்சுட்டு அந்த அவங்க கால் எடுத்து மேலே வச்சிருங்க, ஹோல்ட் பண்ணி வச்சிருங்க, and you push them. They'll be so scared. Yo, because they're not, even though அவங்க தெரியுது நம்ம காலை வேலை வச்சிருக்கோம், அம்மா முன்னாடி தான் இருக்காங்க, ஆனா they're not, their body feels that they are gonna fall, and the body will go in that fright mode போகும்போது ஐயோ something is happening, swing ஆடுது, நான் இப்போ விழ போறேன் அப்படின்னு வரும்போது they'll immediately want to get some support. The best support with when you're in a slide is your legs காலை கீழே போட்டா okay we are calm அப்படின்ட்டு இருக்கும். Same thing, calmness create பண்ணணும் is what I'm trying to say. அந்த பாடி காமா இருக்கும்போது your anything that you give will be able to accept it more and do better things in the anything in the feeding things. Okay, so these are something that are very common that you can do. Okay, some things that you should not do and what happens if you do. Quickly I'll tell you this. Force feeding is wrong. Don't do it. Nutrition காகவும் force feeding is you say okay சாப்பிட மாட்டேங்கிறான், but again in the see it in the future aspect, because if force feed panni is not going to help. A lot of things are going wrong. They are like I told you, they are creating a defense system. The mouth is highly private and sensitive area. Forced entry of food causes a brain to be like, oh something is wrong, I have to shut down, I have to run away, I have to do something, shut down பண்ணனும், flight பண்ணனும், ஓடிடணும். அது பண்ணா they'll always keep doing it. Force feeding is bad. Food variety, research shows that pressure to eat actually decreases
the variety of food a child is willing to try over feeding. So over time ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸை ட்ரை பண்ணுறதுக்கு அந்த எண்ணெய் போயிடும். That's why I can tell you in the last, but again, force feeding is not right. They will not accept other foods also. Internal cues. It destroys the child's ability to trust their own internal cues. இப்போ நம்ம ஹங்கரு ஃபுல்னஸ் அதெல்லாம் அவங்களுக்கு போயிடும் because of force feeding. And it causes a full breakdown of the nervous system. Force feeding overrides the child's autonomic nervous system, sending them into a state of high stress that shuts down digestion. So a lot of gut issues, all of it happens maybe because of force feeding. I was going to say that one second. Force feeding nale, like I was saying, a research shows that pressure to eat decreases the variety of food. Our overall goal should be I think a lot of parents would be like, oh, again. But again, when I tell about communication, take communication in a stimulate communication in a playful manner, create a very ரொம்ப காம் என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ணி அந்த டைமில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள், ஸ்பீச் ஸ்டிமுலேட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். சேம் திங் கோஸ் ஃபார் ஃபீடிங் ப்ளே வித் யுவர் ஃபுட். தட் காசஸ் தெம் டு லாட்ஸ் ஆஃப் திங். இன்னைக்கு பண்ணுறது இது 4 things எல்லா டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸும் காம் ஆயிரும். And they will be accepting anything that you give in the aspect of food even more. நீங்க ஒரு ப்ளே பண்ணீங்கன்னா, ஃபுட் ப்ளே பண்ணீங்கன்னா, ஓகேங்களா? அதுலயும் ஃபுட் ப்ளே லைக் நாட் ஃபுட் ப்ளே லைக் மேக்கிங் அ மெஸ், டிஸ்ரெஸ்பெக்டிங் ஃபுட் கிடையாது. Food play means that food வச்சு pretend play, like intentional, not சும்மா eat பண்ணு. Our focus will not be in eating. Our focus will be like, okay, நம்ம கிட்ட ஒரு 4-5 items இருக்கு, can you try அப்படின்ட்டு ஒரு சும்மா ஒரு டால் வச்சு, okay it is ஸ்பைசி ட்ரை பண்ணு, ஸ்பைசியா இருக்குல்ல, ஓ இது அதே எல்லா சாப்பாடு ட்ரை பண்ணிட்டு, ஓகே கேன் ஐ ட்ரை, நான் சாப்பிடுவேன், ஓ ஸ்பைசியா இருக்கு, யூ வாண்ட் டு ட்ரை, இது உங்க முன்னாடி வச்சிடணும். ஸோ வாட் ஐம் ஐ டூயிங்? I'm doing play. I'm pretend playing with food. This is what I'm trying. I want you to take away one more takeaway from this. Play, have a calm environment with your food. Distraction feeding. So sorry, but it's happening in a lot of families. It's happening in my house also, I would say. But it's very important to not do this. Distraction feeding. Distraction feeding is basically distracting. அந்த சாப்பாடு மேலே இது இல்லைன்னா கனெக்ஷன் இல்லை, லைக் எதுவும் வாயில போகுது, டிவி இருக்கு, ஃபோன் இருக்கு, இல்லை டாய் இருக்கு, டாய் ப்ளே பண்ணும் போது சாப்பாடு ஊட்டு வைக்கிறது, நாட் அ கிரேட் ஐடியா. பிகாஸ் இட் மைட் பி, ஓ இப்போ சாப்பிட்டுக்கிறாங்க, ஓகே டன், வேலை முடிஞ்சிச்சு. பட் என்ன ஆகுதுன்னா, they're not even forming any connection with the food. ஏதோ வாயில போது, ஏதோ சூ பண்றாங்க, ஏதோ சால்வ் பண்ணிட்டு போயிடுறாங்க. Distraction feeding is a very, 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 very bad thing. No sensory learning. If a child is distracted, the brain ignores the food sensory property, so no true learning occurs. Quick fix. குயிக்கா ஆயிரும், சாப்பாடு முடிச்சிருவோம், ஆனால் they will not be, it hinders them from development of chewing skills and tolerating sensory differences. Risk of choking and aspiration. வாயிலே வச்சிருப்பாங்க, சாப்பிடு முடி வாயில இருக்கிற முடி நம்ம சொல்லுவோம், ஏதோ ஃபாஸ்டா பார்த்து குடிச்சு அவங்க கல்ப் பண்ணிடுறாங்க. அது கல்ப் பண்ணும்போது ப்ராப்பரா அவங்க யோசிச்சு கல்ப் பண்ணல, யோசிச்சு ஸ்வாலோ பண்ணல, ப்ராப்பரா சூ பண்ணாம ஸ்வாலோ பண்ணிட்டாங்கன்னா, it will not go in the proper place. It will cause choking hazard. It's a big choking hazard. It will cause teeth issues. It will cause cavities alla varum. And again one more thing, cavities irundichna
and feeding difficulties in this, na, it's a high thing that your child has sensory issues. Okay, because they are keeping pocketing their food, or they're not eating food. ஸோ கேவிட்டிஸ் வராமல் இருக்கும்போது எதுவுமே சாப்பிடக்கூடாது, ஸ்வீட் சாப்பிடக்கூடாது மட்டும் இல்லை, வாய் ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இப்போ நான் இந்த பிளேஸ்ல சென்சரி இஷ்யூஸ் இருக்குனால நான் இங்கே மட்டும் இப்படி சாப்பிட்டுட்டே போறேன்னா, லெஃப்ட்ல யூஸ் பண்ணவே இல்லைன்னா, the teeth will die. சேம் திங். ஸோ சேம் திங், இப்போ நான் நிறைய இங்கே வாயில வச்சுட்டே இருந்தேன்னா, அகெயின் டீத் வில் பி லைக் இன்ஃபெக்ஷன், cavities. It's all related. Okay, conscious engagement. True progress requires conscious engagement with food rather than calories consumed while distraction. Let me quickly go. I think I'm just yeah. So I think take a screenshot, parents. Summary checklist to build the connection with your food for sensory issues. Starter pack. Anyways, therapist கிட்ட நீங்க கண்டிப்பா போகணும், ஃபீடிங் ஸ்பீச் தெரபிஸ்ட் கிட்ட கண்டிப்பா போகணும். ஆனால் ஸ்டார்டர் பேக் இஸ் திஸ்: sensory positioning, language, speech, teamwork. Sensory lena solra mari everything, like I told you, make them feel the food, smell the food, touch the food, all that panni vechta introduce that food. Positioning paathukonga, safety ah irukano, feet and supported ah irukano. Language, describe பண்ணுங்க food பத்தி. Don't talk just about tasty ah இருக்கு, yummy ah இருக்கு இல்ல, க்ரன்ச்சியாக இருக்குது, ஹாட்டாக இருக்குது, கோல்டாக இருக்குது, காரமாக இருக்குது, கொஞ்சம் உப்பு, ஜஸ்ட் டெல் ஆல்சோ உப்பு கம்மியாக இருக்குது, அதுவும் சொல்லிடுங்க. இட்ஸ் ஈவன் யூ கேன் சே, யூ ஹாவ் டு டிஸ்கிரைப் த ஃபுட். ஸ்பீச், these are indirect aspects which will help your child to develop speech and feeding skills. Are doing oral motor play. What is oral motor play? Example: blowing bubbles, making silly faces, playing with the straw, playing with the bubbles, all are oral motor play. Making silly faces in front of the mirror, silly faces. Teamwork, maintain regular communication between an OT, SLP, and having a teamwork with the parents. Okay. Yeah, so this is just saying that start small, pick one sensory modification. So உங்க சைல்டுக்கு ஒன் இருக்காது, நிறைய இருக்கும், sensory difficulties இருக்கலாம். So start with one sensory difficulty, take that, modify it slowly in all environment, implement this in a week's time, and then if அது பண்ணுங்க, அப்சர்வ் why it is happening. இப்போ ஒரு சைல்டு இப்போ இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க, எதுக்கு ஆகுது, அப்சர்வ் த why. Before reacting to a behavior, ask yourself what the child's sensory system might be feeling. Celebrate in the middle, in between. அவங்க டச் பண்றாங்களா, இது பண்றாங்களா, யூ வில் ஓகே, இதுக்கு இன்னைக்கு இது பண்றாங்க, டேக் ஒன் ஸ்டெப் அட் அ டைம். ஈவன் இஃப் தேர் டேக்கிங், ஈவன் அந்த சாப்பாடு ஐட்டம் சாப்பிட மாட்டேங்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நாட் ஈட்டிங் டொமேட்டோஸ், even if it touches the tomato today and smells it, celebrate it. Oh, it smells very tangy and the mari so. And then understanding, and overall keep working hard in understanding your child's sensory speech feeding connection. That will help you to understand your child in detail. Okay. And this is something that I want, that's all, but this is something that I want to mention in the future, is that future learning that you parents must know, is very important to know, is what I feel, is that you should understand all these aspects. Future learning, how you should help your child to desensitize your child, stimulate your child orally in the right way, help them to chew, if chewing difficulties இருந்துச்சுன்னா எப்படி chewing development பண்ணணும், taste development எப்படி பண்ணணும், food pocketing and oral defensivenessக்கு என்ன பண்ணணும், learn பண்ணிக்கணும். டீட்டெயிலா it requires another talk. All these requires different talks, or different more time. We cannot cover this at the moment, but the point of today's thing is that you already know that we have covered that feeding, speech are all related. They are all related.
ஃபீடிங்ல என்னென்ன நீங்க பார்க்கணும்னு பார்த்துட்டீங்க. ஃபீடிங் அண்ட் சென்சரி இஷ்யூஸ்ல என்ன பண்ணணும்னு பார்த்துட்டீங்க. அண்ட் யார்கிட்ட போகணும்னு பார்த்துட்டோம். This is a takeaway, strong takeaway. The future learning is what I'm showing is that we have more to learn in this topic that we couldn't cover in this 1 hour. But we would love, as a speech therapist, I would love all my parents to know about this. Yes. Hello. Yes, ma'am. Go on. Hi, Priya ma'am. Thank you so much for your details about whatever the parents should know in this area. So parents, quickly உங்களுக்கு ஏதாவது questions the next minute rest of the issues you can message to my number in the chat window. We will try to cover it in the next session. So இப்போ இந்த presentation specific to your child அவங்க சொன்ன issues ஏதாவது இருக்குன்னா quickly ask any questions or concerns. Yeah. Is that okay? Is your voice okay? No, yeah. You have Hi, ma'am. I have a question. Actually, my son is not eating food. But 2 days before, no, what happened? I put thai sadam in plate. He himself ate fully. Next day also, I tried the same thing. He's hesitating. But if I give vegetables like beans, carrot, like without mashing, no, he is not eating. When I take the food itself, he is hesitating. But suddenly he is able to eat thai sadam. Means why he is hesitating other days? The தயிர் சாதம் texture is different. This actually answers this question also. How to improve chewy soft food. பொங்கல் இட்லி எல்லாம் சாப்பிடுறாங்கன்னா chewy இது ஏன்னா certain some things சாப்பிடுறாங்க, certain texture சாப்பிட மாட்டேங்கிறாங்க. தயிர் சாதம் easy to eat. அவனாவே சாப்பிடுறாரு. என்னை ஊட்டி விடணும்னு எதிர்பார்க்கிறாரு. எது ஊட்டி விடணும் மேம்? சில டெக்ஸ்சர் ஆர் சில டேஸ்ட் அவர்ஷன்னால சாப்பிட மாட்டாங்க சில ஃபுட். அதுதான் மேம் சொல்ல ட்ரை பண்றாங்க. 2 நாளுக்கு முன்னாடி கைசான் தானா ஸ்பூன்ல சிந்தாம சாப்பிடுறாரு. அதே கைசான் உருளைக்கிழங்கு போட்டு நெக்ஸ்ட் டே வச்சா சாப்பிட மாட்டேங்குது. என்ன ஊட்டி விடணும்னு எதிர்பார்க்கிறாரு. மோர் தென் ஊட்டி விடணும். ஐ ஃபீல் லைக் அவங்க இப்போ நீங்களே சொல்றீங்க தயிர் சாதம்குள்ள உருளைக்கிழங்கு போட்டீங்க. ஸோ தேர் இஸ் 2 டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர்ஸ் now. ஈவன் தோ அது கொஞ்சம் ரெண்டும் மேஷ்டா சொல்றீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லுவீங்க. ஆனா இல்ல அது ரெண்டும் டெக்ஸ்டர் டிஃபரன்ஸ். ஸோ அதுக்கும் ஐயோ இது என்னது இது ரெண்டு டிஃபரெண்டா இருக்குது. நெக்ஸ்ட் டே வச்சா கூட சாப்பிட மாட்டேங்கிறாரே. ஒரு நாள் சாப்பிட்டானா இல்ல மேம் என்ன சொல்ல ட்ரை பண்றோம்னா இல்ல அதே தயிர் சாதம் அடுத்த நாள் சாப்பிடலன்னு சொல்றீங்களா இல்ல தயிர் சாதம் வித் பொட்டேட்டோ சாப்பிடலன்னு சொல்றீங்களா? நெக்ஸ்ட் டே தானா எடுத்து சாப்பிடுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சா சாப்பிட மாட்டேங்கிறாரு. ஊட்டி அதுதான் மேம் வித் பொட்டேட்டோ ஆர் வித்தவுட் பொட்டேட்டோ. ட்ரை பண்ணேன் வித்தவுட் பொட்டேட்டோ. வித்தவுட் பொட்டேட்டோ அதே தயிர் சாதம் சாப்பிடலைன்னா மேம் நீங்க சொல்லுங்க. that is child's yeah. I got the answer. So என்ன சொல்றீங்க நீங்க without potato ட்ரை பண்ணீங்க with potato ட்ரை பண்ணீங்க ரெண்டு டைமும் நெக்ஸ்ட் நாள் சாப்பிடல. ஒரு டைம் அவனே சாப்பிட்டாரு. அப்ப பிஹேவியர் வேணும்ட்டே தான பண்றாருன்னு அர்த்தம். இல்ல நீங்க மியூட் பண்ணீங்கன்னா மேம் would be able to explain. உங்க வாய்ஸ் டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. There is a strong chance. Behavior is one point, but secondly one more important thing that we are missing out maybe is that அவனுக்கு like you know அந்த மேபி அந்த நாள் அவங்களுக்கு பசி அதிகமா இருக்கும். ஸோ எதுவும் எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. ஆனா செகண்ட் டே அவனுக்கு அவ்வளவு பசி இல்லை. அண்ட் ஹி சீயிங் ஓ இப்போ சாப்பிடணும் எனக்கு இப்போ சாப்பிடறதுக்கு என்ன பண்ணணும். it is a very it's not so easy. எடுத்து ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடுறது இல்ல கையில எடுத்து சாப்பிடுறது it's not very easy. So next நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க you should not be like okay நான் ஊட்டி விடுறேன் இல்ல should be like okay da you want to sit with me you have to eat this. இது சாப்பிடணும் நம்ம நானும் அம்மாவும் சாப்பிட நீயும் சாப்பிடு ஆனா நம்ம சாப்பிடணும் இது. ஸோ பாரு இந்த கொஞ்சம் வாய் ஒன் வாயா இது கையில எடு கையில மேட்ச் பண்ணு கையில வாயில போடு இப்போ நெக்ஸ்ட் ட்ரை பண்ணு அம்மா 1 வாய் எடுத்துட்டு இப்போ நீ 1 வாய் எடு. ஸ்லோவா யூ ஹாவ் டு டீச் ஹிம் டு ஈட் ஆல்சோ. பிஹேவியரும் நீங்க இது பண்ணீங்கன்னா பிஹேவியரும் நீங்க
address பண்ணிடுவீங்க. Secondly, you're also addressing if any other sensory அவனுக்கு aversions இருந்துச்சுன்னா அதுவும் நீங்க அட்ரஸ் பண்ணிடுவீங்க. பட் அகெயின் one main thing I would tell all the parents that அவனுக்கு அவங்களுக்கு பசி இல்லைன்னா ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவங்க பசி இருந்துச்சுன்னா வந்து சாப்பிடுவாங்க. அண்ட் பசி இருக்கும் போது நீங்க இதெல்லாம் நீங்க ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா ஒர்க் பண்ணும். பிகாஸ் பசி இல்லாம டைம்ல நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா இட் வில் நாட் ஒர்க். பிகாஸ் ஆல்ரெடி பசி இல்லை, நீங்க ஓடுறது நிறைய ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. So yeah, you have to sit and it's not just behavior, it might be aversion and scaredness. And also I really want to know much more about your child's feeding, ma'am. இது one thing பத்தி பேசிட்டோம், பட் இன்னும் டீடைலா அதர் திங்ஸ் பத்தி பேசினா இன்னும் பெட்டரா சைல்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு ஹெல்ப் ஆகும். We'll talk about it later, ma'am. Any other? So I want to answer this question. Just to reiterate, how to improve chewing soft texture food like pongal. This is again this pongal, upma, idli, all are very very different textures, ma'am. Pongal also different, upma also different, idli also different. My son choose hard stuff which is very easy. அவங்க நல்லா முறுக்கு இல்ல அந்த சிப்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டுருவாங்க. ஆனா இந்த பொங்கல் it shows as strongly உங்க சைல்டுக்கு சென்சரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. லைக் he is not able to like at chewing பண்றதுக்கு இப்போ பைட்டிங் ஐட்டம்ஸ் தான் பைட்டிங் பண்ண சாப்பிடுறது ஓகே. எனிவேஸ் பைட் பண்ணா இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்மால் பார்ட்டிகல்ஸா ஆயிடுது, ஸ்வாலோ பண்ணிடுறாங்க. இட்ஸ் நாட் டிஃபிகல்ட். ஆனா அந்த பொங்கல் உப்புமா எல்லாம் அவ்வளோ பைட்டிங் கிடையாது. அதுல இட்ஸ் அ வெரி டெக்ஸ்டர் திங். ஸோ அந்த டெக்ஸ்டர் அவனுக்கு புரியணும். அந்த டெக்ஸ்டர் அவனுக்கு புரிஞ்சு அந்த மூவ் பண்ணி வாயை மூவ் பண்ணி அந்த டெக்ஸ்டரை புரிஞ்சு இந்த டேஸ்ட்டை புரிஞ்சு எல்லாம் ப்ராசஸ் பண்ணி தான் அந்த கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கணும்னு நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அண்ட் அதுலயும் நீங்க சொன்னீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் நிறைய டெக்ஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ ஒன்னா ஸ்லோவா சாப்பாட வைக்கணும். ஸோ இதுல நம்ம நிறைய பிஹேவியர் பண்ணுவோம். நம்ம we try to pair up the பிடிச்ச ஐட்டம் அண்ட் பிடிக்காத ஐட்டம் I would not say, I would say aversion item. Like பொங்கல் பிடிக்கலைன்னா I will add some chewing item with the pongal so that they are able to okay எனக்கு பிடிச்ச ஐட்டமும் இருக்கு, சம்திங் எல்ஸும் இருக்குது, ட்ரை பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. வேணா ட்ரை பண்ணி ஒர்க் ஆகலைன்னா ஒர்க் ஆகலை, நெக்ஸ்ட் ட்ரையல் பண்ணணும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் எ சைல்ட், very specific இது. So yeah, you can work on it, but it has to be done step by step. சொல்லுங்க மேம். Yes ma'am. Yeah, any other questions that people have 10 question. நான் பேசுறது கேக்குதா? Yeah, கேக்குது. இல்ல பேரண்ட் இந்த ஹோல் 1 hour வெபினாரோட டேக்அவே என்னன்னா, லைக் ஒரு சைல்டு ஒரு ஃபுட் வேண்டாம்னு சொல்றான்னா there is a meaning behind it. ஒரு நாள் சாப்பிடுறான், இன்னொரு நாள் சாப்பிடலைன்னாலும் that's not behavior. See, இவ்வளோ எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம்? he is going through something inside and that's the reason. நீங்க ஒரே சாப்பாடு 4 நாள் கொடுத்தா 4 நாளும் சாப்பிடுவீங்களா? Will your mindset be same to eat the same food again and again? So அதனால ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். வெபினாரோட டேக் அவேவே அதே தான் இருக்கணும். ஒரு ஃபுட் குழந்தை சாப்பிடல, என்கிட்ட சாப்பிடுறான், இன்னொருத்தர்கிட்ட சாப்பிடலைன்னா there is something going inside the child which you need to understand. Yeah, yes, to add on to this Priyadarshini ma'am's question, unfortunately there is no simple solution that he wants to eat slowly. There is again I feel like he's not able to understand that fullness, that வயிறு ஃபுல்லா இருக்கு, ஏன்னா ஸ்லோவா சாப்பிடணும். அண்ட் அவ்வளோ ஓவர் ஸ்டஃபிங், அந்த நான் வெபினார்ல சொல்றது ஓவர் ஸ்டஃபிங் பண்ணக்கூடாது. அதெல்லாம் இட் ஹேஸ் டு பி ஸ்லோலி ஒன்லி டிகிரேடட். குவிக் சொல்யூஷன் எல்லாம் இல்லை, பட் அகெயின் இட் ஹேஸ் டு பி டன். இட் வில் கோ த்ரூ அ லாட் ஆஃப் தெர்மல் ஸ்டிமுலேஷன்ஸ் பண்ணி ரெகுலேட்டட் ஸ்டேட்ல கொண்டு வந்துட்டு தென் வி ஹாவ் டு பி லைக் ஓகே, we have to take one by one at a time, like proportion our food.
we like okay in the chips packet full இருந்துச்சு இல்ல full இந்த some packet இருந்துச்சுன்னா teach பண்ணனும் we are like okay இந்த நம்ம bite sizes like small small portions நம்ம create பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு ஃபீல் பண்ணி நல்லா chew பண்ணி சாப்பிடலாம் so to the regulated state ல கொண்டு வரணும் I don't feel like your child is in the regulated state he eats too fast and he eats with full hand and goes for the next box like that yeah so I think he's not in the regulated state he has to be bought in that state and he does not I don't think he understands the fullness in his mouth I have a question. My son is 12 years old. yeah He was eating breakfast before going to school. இப்போ off late ஒரு 15 days 1 month வந்து he doesn't want to eat in the morning. okay He food வைக்கும் போதே like the way you told he tries to make a vomiting or கொஞ்சம் அதுக்கப்புறமும் நம்ம சொல்லி சாப்பிட வச்சோம்னா பாதியிலே பிளேட்லேயே வாமிட் பண்ணிடுறான் ஆனா ஸ்கூலுக்கு போனா அவனே அவங்க உட்காந்து வச்சு சொன்ன உடனே சாப்பிட்டுறானா பட் இதுக்கு முன்னாடி he was eating இப்பதான் ஒரு 1 month he's doing this 15 to 20 days he's doing this okay okay time I'm sure time will not change agadu it's not time change of time definitely is it like have you tried giving different foods no generally he prefers only idli ma'am okay அதுவும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க காலையில ஆமா இட்லி ஆஃப்டர்நூன் சாப்பிடுறாங்க இல்ல இங்க இருந்து ஸ்கூலுக்கு போய் வச்சப்புறம் அங்க சாப்பிடுறான் ஓகே பிகாஸ் காலையில எந்திரிச்சு கொஞ்சம் ஃபிட்னஸ் பண்ணுவான் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு come and have breakfast with me okay but now he's refusing he's making as though vomit வர மாதிரி பண்றான் okay so this is a little bit a mixture of behavior and psychological not towards the sensory but little bit that is also there but more about psychological and behavior I feel like a little bit change like they can be like his pattern circadian pattern like sleep pattern mari eating food pattern also this difference small change also triggers them a lot okay so they might so for them we have to do certain things like making them get up a little bit or more earlier helping them remove all the digestion full up முடிச்சிட்டு like full excrete பண்ணிட்டு give them enough time to get hungry and be like hey I know but it's important to eat your lunch eat your breakfast can you try once and the mari கொஞ்சம் கொஞ்சமா psychologically கொஞ்சம் கொஞ்சமா we have to make them give them enough time so that their stomach is actually hungry they're hungry first and they're slowly like coming back to be like hey கொஞ்சம் சாப்பிட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 இட்லி or half இட்லி சாப்பிட்டு we can go to school அந்த மாதிரி கொஞ்சம் behavioral changes is required for him okay thank you it's not mostly sensory for him yeah and other times also அவன் வந்து இப்போ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு first he likes to eat the vegetables பொரியல சாப்பிடுவான் அப்புறம் ரைஸ் கொஞ்சம் ஒரு 4 வாய் சாப்பிட்டு then he wants us to அந்த I mean கொஞ்சம் ஹங்கர் கொஞ்சம் சப்சைட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் he doesn't want to eat நீங்க தான் எனக்கு ஊட்டணும் something like that he does that's very very common it's a super behavior hello that is also behavior ma'am yes it's a behavior this is a very strong behavior it's like I'm done I'm full but if you want to make me finish this plate you can feed me and it's a behavior but again I would strongly say அவனுக்கு போதும்னா போதும் விடுங்க he can if he's hungry let's train him that so that we can be like okay you're full you can listen to your stomach you're done okay போயிரு after some time again he'll get hungry because he didn't finish fully no meal full up finish பண்ணல so hunger கண்டிப்பா வரும் so hunger வரும்போது we can be like okay he சாப்பிடல can we like have a small session of a meal time again and then we can go so
and slowly like that, slowly we can increase his bring it to the optimal level of feeding. Like அவங்க இவ்வளோ சாப்பிடுறாங்கன்னா, ஆனா இவ்வளோ சாப்பிடணும், ஆனா இவ்வளோ சாப்பாடுல அவங்க போதும்னு சொல்லிட்டு போயிடறாங்கன்னா, ஓகே போதும் விடுங்க அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சமா நெக்ஸ்ட் டைம் இவ்வளோ சொல்லி இவ்வளோ கொண்டு வந்துடணும். அந்த மாதிரி சோ நம்ம ஃபீட் பண்ண கூடாது அதுக்கப்புறம் கூட வேணாம். it becomes like a habit. It becomes promote பண்றீங்க bad habit. வேணாம். Okay. Thank you so much. You want to answer any more questions, or we can address the questions in a separate webinar? We can do that, I think. Yeah, no, it's getting late. Yeah. So parents, thank you so much for attending the session, and ma'am, thank you so much. In the details la எனக்கு earlier தெரிஞ்சிருந்தா I would have not forced my child to eat lot of good nutritious food. ஏன்னா நாமளே நிறைய நியூட்ரிஷியஸா சாப்பிடணும்னு ஃபோர்ஸ் பண்றதுனால what is going inside the nervous system அப்படிங்கிறது it's good to know. So thank you so much. Parents, any questions, please send a voice message or detailed message to my number. We will definitely address this. The message ku reply panni we will respond, or we will keep a separate webinar from ma'am again and then follow it up. Thank you so much. Thank you so much, ma'am. It was very informative. Ma'am, first 20 minutes I missed, ma'am. So is there any session again? Yeah, we will keep it next month, and we have we'll make it in next month. We will answer the other appendix questions also. Yes, that sounds good. Thank you so much. Thank you. Thank you, everyone. Bye.